பெங்களூர்ல இருந்து வாழ்த்துக்கள். மீண்டும் இவ்விதமாக இந்த சனிக்கிழமையும் நாம் இவ்விதமாக ஒன்று கூட ஆண்டவர் அருளின பெரிய கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான பாடல்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். வாட் அ கிரேட் ஜாய். இவ்விதமாக ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே இந்த தயவுசெய்து என்னுடைய ஆடியோ சரியா இல்லாம இருந்ததுன்னா கொஞ்சம் கை உயர்த்திட்டு எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. அதர்வைஸ் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே, குடும்பத்திலே, இந்த கொரோனா காலத்திலே எல்லாரையும் போல இல்லாட்டி எல்லாரை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகளின் நடுவிலே இவ்விதமாக நாம் நேரம் எடுத்து ஒன்றிணைய ஃபெலோஷிப்ல நம்ம கூடவும் வேதத்தை தியானிக்கவும் ஆண்டவர் மீண்டும் இப்படிப்பட்ட தருணங்களை தருகிறாரே, எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஸோ உங்கள் யாவரின் ஜெபத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிய தருணத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ இந்த நாளிலும் தொடர்ந்து நாம அந்த ரோமன்ஸ், ஏன் ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் படிக்கிறோம், ஏன் ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் மீண்டும் அதை ரெஸ்யூம் பண்ணி கண்டினியூஸாக நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று காரணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் தியானித்த காரியங்கள், இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இங்கே போதிப்பவனாக உங்களுக்கு போதிப்பவனாக இங்கே இல்லை. ஆக்சுவலா ஜூம்ல நம்ம இருக்கிறபடினால ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண முடியல. நானும் சேர்ந்து உங்களோடு கூட இணைந்து நான் படிக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு இதற்காக குவாலிஃபைடான பர்சன் கிடையாது. நான் ஏற்கனவே இதை தொடங்கும் போது சொன்னேன், PhD ஸ்காலர்ஸ், அதோடு கூட சேர்ந்து ஆண்டவரோட நெருங்கி நடக்கிற நல்ல அனுபவம் மிக்க தேவனுடைய தாசர்கள் கூட இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை அவர்கள் தங்களுடைய சபைகளிலே பிரசங்கிக்கும் போது நடுக்கத்தோடு நான் இதற்கு தகுதியா என்று சொல்லி அவர்கள் செய்திருக்கும் போது நான் எம்மாத்திரம். ஆகையினாலே உங்களோடு கூட சேர்ந்து நாம் இணைந்து படிக்கிறோம். ஒருவேளை இதில் எழுகின்ற கேள்விகள் அல்லது உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கிற இன்சைட்ஸை என்னோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க கால் பண்ணலாம். ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ல நான் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த காரியத்திலே ப்ரிஃபரன்ஸ் உண்டு. நீங்கள் எப்பொழுது கால் பண்ணினாலும் நான் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஸோ நாம் இணைந்து நாம் படிக்கிறோம். ஸோ எப்பொழுது சரியாக இதை நாம் ஆரம்பிப்போம், விட்டதிலிருந்து எங்கு வரை போவோம் என்கிற எதிர்கால காரியங்கள் நமக்கு தெரியாது. அதை குறித்த வெளிச்சம் நமக்கு ஒன்றுமில்லை. ஆனால் இப்பொழுது அவர் நடத்துகிறபடி, அவருடைய கிருபையின்படி நாம் இதை செய்கிறோம். ஒருவேளை நீங்கள் நாம ஜியாகிரபிக்கலாக வேறு வேறு இடங்களிலே இருந்தாலும், தூரமான இடங்களிலே அல்லது ஒரே சிட்டியில இருந்தாலும், நம்ம ஒரே இடத்துல ஜியாகிரபிக்கலா இல்லை, ஆனாலும் நாம் இருக்கிற இடங்களிலே எந்த வேதாகமத்தை நாம் ஆராய்கிறோமோ அந்த வேதாகமத்தை விளக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், தேர்ட் பர்சன் ஆஃப் த ட்ரினிட்டி, திருத்துவத்தின் மூன்றாமவராகிய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே அந்த ஃபோக்கஸ் பண்ணுவதற்கு தடையாக இருக்கிற மற்ற காரியங்களை ஆண்டவர் அகலச் செய்து பரிசுத்த ஆவியானவர் தாமே, நம்மோடு கூட இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை ஒரு மனதோடு கூட ஃபோக்கஸ்டா வேதாகமத்தை படிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அதற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆகையினால் நிச்சயமாக அவர் உதவி செய்ய நம் அருகிலே இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நாம தொடர்ந்து போகலாம். ஒரு சிலர், நம்மிலே ஒரு சிலர், எனக்கு நன்றாக தெரியும், இந்த
காட்ஸ் சாவரனிட்டி இன் சால்வேஷன், மனிதனுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை, அதோடு கூட சேர்ந்து அப்படியானால் மனுஷனாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நம்மில் ஒரு சிலர் அல்லது அநேக மெட்டீரியல்ஸ், ஜான் மெக்கார்த்தர், ஜான் பைப்பர் இவர்களுடைய அந்த மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த கேள்வியில ஸ்ட்ரகிள் பண்ணி ஓரளவுக்கு தெளிவை பெற்றிருக்கிறீர்கள். ஆகையினாலே ஒருவேளை உங்களுக்கு ரெப்படிஷனாக இருக்கலாம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கடந்த வாரத்திலே நான் ஓபன் பண்ணின அந்த டாபிக்கு பிறகு, அதாவது மனுஷனுடைய ரட்சிப்பிலே, நம்முடைய ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அவருக்கு தான் எல்லா 100% சகல கிரெடிட்டும் மகிமையும் அவருக்குத்தான் சாரும் விதத்திலே அவர் டிசைன் பண்ணி செய்திருக்கிறார் என்கிற அந்த காரியம் ஒருவேளை ஒரு சிலருக்கு அது புதிதாக இருக்குமானால், சோ அதை நான் முடித்த பிறகு, அந்த பைபிள் ஸ்டடியை முடித்த பிறகு அதோடு கூட அந்த பி பார்ட்டாக இருக்கிற அந்த காரியத்தை கண்டிப்பாக மென்ஷன் பண்ண வேண்டும் எனக்கு ஒரு ஏவுதல் இருந்ததுனாலே அதை எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த 9வது அதிகாரத்துக்கு நாம் இனிமேல் சீராக செல்ல ஆரம்பிக்கும் போது 9வது அதிகாரத்துக்கு எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லி தெரியாது, வருவோமான்னு தெரியாது. ஆகையினால இதை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணணும் ஒரு சிலருக்காகிலும் என்று சொல்லி அந்த செகண்ட் பார்ட், அதாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 18 20 வந்து அந்த கிளைமேக்ஸா கொண்டு வந்தோம். அதுல வந்து எவன் மேல் கிருபை இரக்கமாயிருக்க அவர் சித்தமாயிருக்கிறாரோ, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் அப்படிங்கிறத பவுல் அந்த ஆர்கியூமெண்ட்டை கொண்டு வந்துச்சு. அப்படியானால் நீ என்னிடத்துல கேட்பாய், அதாவது இது 18வது வசனம்னு நினைக்கிறேன், 18 அல்லது 19, 18 சொல்லிவிட்டு, அதாவது இதுல அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனாகிய கர்த்தர் இரக்கம் கொண்டு அவருடைய முழுமையான இரக்கத்தினாலே நீ ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போதே, நன்மை தீமை அறியாமல் இருக்கும் போதே உன்னை அவர் தெரிந்தெடுத்தபடியினாலே அவருடைய சர்வ ஆளுமையின் தீர்மானத்தின்படி அவர் அந்த இரக்கத்தை காண்பித்து உன்னை ரட்சித்திருக்கிறார், அல்லது ஒரு சிலரை ரட்சிக்கிறார். அதே நேரத்திலே மறு சிலரை, இன்னொரு சாராரை, இன்னொரு கூட்டமான மக்களை அவர் கடினப்படுத்துகிறார் என்கிற அந்த சாராம்சத்தை அவர் சொல்லிவிட்டு, அப்படின்னா உடனே ஒரு ஹியூமன் மைண்ட்ல இருந்து வருகிற ஆர்கியூமெண்ட் அங்கே கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வருகிறார்? அப்படியானால் நீ என்னிடத்தில் கேட்பாய், அவர் பின்ன ஏன் குற்றம் பிடிக்கிறார்? சோ இதுலதான் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வருது. அந்த ஆர்கியூமெண்ட் ஒருவர் இமேஜினரி ஃபிகர், ஒரு கற்பனையின் ஒரு நபர் கேட்பது போல அவர் கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வருகிறார்? அவர்தானே கடினப்பட்டவர்களை கடினப்படுத்துகிறார். ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அவர்தானே அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறார். அப்படி அவர் கடினப்படுத்தி இருக்கும் போது அவர் எப்படி அவர்களை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி கேட்கிறார் என்று சொல்லி ஒருவர் கேட்பதாக அவர் கொண்டு வந்து விட்டு, அதற்கு அப்புறமாக அடுத்த வசனத்திலே மனுஷனே நீ யார், அதாவது ஷட் அப் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார். அந்த இடத்துல முடிக்கல, தொடர்ந்து அவர் தன்னுடைய ஆர்கியூமெண்ட்டை பேசிக்கொண்டே போகிறார். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகிறார் அங்கே. வெரி குட். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா
அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய காரியத்தை தொடர்கிறார். அங்கதான் மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அவர் கடினப்படுத்தி இருந்தாலும், இன்னொன்று நன்றாக கவனிக்க வேண்டியது, அவர் கடினப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அவர் நேரடியாக கடினப்படுத்துகிறவர் அல்ல. இதை குறித்து ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் எழுதின ஒரு சில ஆர்டிகிள்ஸ் வாசிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பாசிட்டிவாக தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது அவரே டைரக்டாக கடினப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அதை வித்தியாசமாக நாம் பார்க்க கூடாது. எப்படி பார்க்க கூடாது? அப்படியானால் இஸ் ஹீ த ஆத்தர் ஆஃப் சின்? அப்படி ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது என்றால் அவர் பாவத்துக்கு ஆத்தர், சோர்ஸ் என்று சொல்லுகிறோமோ? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா யாக்கோபு எழுதின நிருபத்திலே இந்த சாவரனிட்டியை நாம டிஃபைன் பண்ணும்போது அந்த வசனத்தை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம், நீங்கள் அறிவீர்கள். ஸோ ஆக்சுவலா நாம எல்லாருமே பார்வோனை போல, அல்லது நாம எல்லாருமே ஒருவேளை சமீபத்திய கிரைம் யாராவது செய்தவர்களை நாம நினைச்சு பார்த்தோம்னா, ஒருவேளை ஒருத்தன் 100 மர்டர் பண்ணியிருக்கான் அல்லது 5 மர்டர் பண்ணியிருக்கான், அது போல நானும் நீங்களும் இருக்க வாய்ப்பு உண்டு. எல்லாருமே இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அப்படிப்பட்ட பயங்கர கிரைமுக்கு எபிலிட்டி உண்டு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே அதை ரெஸ்ட்ரெயின் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் அவர் தம்முடைய கிருபையை கொடுக்காதபடி அடக்கி கொண்டாரானால், அவர் தம்முடைய இரக்கத்தை ஒரு மனுஷனுக்கு காட்டாமல் இருந்தாரானால், ஒரிஜினலா அவனுக்குள்ள இருக்கிற மாம்சத்தினுடைய பலம் அந்த கிரைமுடைய உச்சகட்டத்தை அவன் செய்வதற்கு அவனை அவனை செய்ய முடியும். ஆக ஆண்டவர் தான் காண்பிக்கிற கிருபையை அல்லது இரக்கத்தை அவர் வித்ஹெல்ட் பண்ணி வைத்தாரானால் இருதயம் கடினப்பட்டு போகும். எவ்வளவுக்கு அதற்கு அப்புறம் அவர்களுக்கு எவ்வளவு செய்திகள் கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் அது அதிகமான கடினத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கும் நேச்சுரலா. சோ இவ்விதமாக கடினப்படுத்துகிறார்கள். சோ ஆனால் எப்படியும் ஆண்டவரிடத்திலிருந்து தான் அது வருகிறது, ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருகிறது. சோ கேள்வி என்னவென்றால், அவர்தான் மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறதற்கு காரணகர்த்தாவாக இருப்பாரானால், அப்பனா மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒண்ணுமே இல்லையா? மனுஷன் என்ன அவனுடைய பாவத்திற்கு, மனுஷன் செய்கிற பாவத்திற்கு, அவனுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவன் செய்கிற பாவத்திற்கு அவன் காரணமா இருக்க முடியாதே என்று. ஆனால் அந்த சாவரனிட்டியை டிஃபைன் பண்ணும்போது நாம வேத வசன விளக்கத்தோடு அதுல போட்டிருக்கிறோம். நாம் அல்ல, வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசத்துல அந்த பைபிள் வர்சஸை ரொம்ப கிளியரா அதுல போட்டிருக்காங்க பிராக்கெட்ல. இப்படி அவரே சர்வ ஆளுமையின் கீழே அப்படி செய்தாலும், எல்லாவற்றையும் அவர் தம்முடைய ஆலோசனையின்படி செய்தாலும், அவர் பாவத்திற்கு காரணகர்த்தா அல்ல. அதை செய்பவர்களே அதற்கு பொறுப்பு என்கிற அந்த குறிப்போடு கூட நாம் ஆரம்பிப்போம். அந்த ஸ்லைட்ஸ்க்கு போலாம். அதுல நான் முதலாவது ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அவரை குறித்து நான் சொல்லும்போது அநேகருக்கு நமக்கு தெரியும். ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்காலர் அண்ட் செயின்ட் என்று ஒரு கூட்ட மக்களை குறித்து நான் சொல்வது வழக்கம். சோ அந்த ஸ்காலர் அண்ட் செயின்ட் அப்படிப்பட்ட கூட்டத்திலே ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் மிகவும் முன்னதாக நிறுத்தலாம். அவரை குறித்து சொல்லுவார்கள், one of the best minds America has ever produced அப்படின்னு சொல்லி. அமெரிக்கன் ஹிஸ்டரியிலே கிறிஸ்தவர்கள் மத்தியில மாத்திரமல்ல, பொதுவாக ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் மைண்ட்ஸ், அவ்வளவு கற்று தேர்ந்த சிந்தனையாளரோ, அதோடு கூட
எழுப்புதலிலே தேவன் பயன்படுத்திய மிக உன்னதமான ஒரு தேவனுடைய பாத்திரம். அவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே 2 பகுதியாக அவர் பிரிக்கிறார். முதலாவது பகுதியிலே அவர் இந்த காட்ஸ் சாவரனிட்டி, மனுஷனுடைய ரட்சிப்பிலே, குறிப்பாக மனுஷனுடைய ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை அவர்தான் முழுமையாக செய்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு அவர் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு உள்ளது. ஸோ முதல் பேராகிராஃப்ல நான் கொடுத்திருக்கிறது அவர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால இருந்த ஸ்ட்ரகிள். இது எல்லாருக்கும் உண்டு. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், கடந்த வாரத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் இந்த கேள்வியினால ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி தெரியாது. ஆகையினாலே அதை கிளாரிஃபை பண்ண வேண்டும். ஆனால் உங்களோடும் என்னோடும் நாம் தனியாக இல்லை. இந்த ஸ்ட்ரகிள்ல ஜோனத்தான் எட்வர்ட்ஸே இருந்திருக்கிறார் என்பது நமக்கு ஆறுதலான ஒரு காரியம். என்ன சொல்லுகிறார்? ஃபர்ஸ்ட் பேரால அவருடைய முந்தின பகுதி, ஃப்ரம் சைல்ட்ஹுட் அப் மை மைண்ட் ஹேஸ் பீன் ஃபுல் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ் against the doctrine of God's sovereignty in choosing whom he would to eternal life and rejecting whom he pleased, leaving them eternally to perish and be everlastingly tormented in hell. என்ன சொல்லுகிறார்? இந்த மனிதனுடைய ரட்சிப்பிலே தேவனுடைய சர்வ ஆளுமை எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியம். எப்படி தேவனாகிய கர்த்தர் மனமுவந்து அல்லது அவர் சுய விருப்பத்தின் அடிப்படையிலே அல்லது சந்தோஷத்தோடு அல்லது அவருடைய விருப்பத்தோடு கூடிய அவருடைய சித்தம், அவர் சித்தம் கொண்டு ஒரு சிலரை ரட்சிக்கவும் ஒரு சிலரை நித்தியமாக நரகத்திலே அனுப்பவும் அவர் தெரிந்து கொள்ள முடியும் என்கிற காரியம். ஆனால் இந்த காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு, இந்த சத்தியத்தை தேவனிடத்திலிருந்து அவர் அறிந்த பின்பு என்ன சொல்லுகிறார்? அடுத்த பேராகிராஃப்ல, God's absolute sovereignty and justice with respect to salvation and damnation. வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையும் அவருடைய நீதியும், அந்த அவருடைய சர்வ ஆளுமையின் அடிப்படையிலும் அவருடைய நீதியின் அடிப்படையிலும் அவர் சிலரை ரட்சிக்கவும் சிலரை அழிவுக்கென்றும் நியமிக்கிற இந்த காரியம் this is what my mind seems to rest assured of. இந்த ஒரு சத்தியத்திலே என்னுடைய மனது மிகவும் நிம்மதியாக, ரொம்ப அஷ்யூர்டா, ரொம்ப ஒரு உறுதியுடன் இருக்கிறது. This doctrine has very often appeared pleasant, bright and sweet. இந்த சத்தியம் எனக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷம் அளிக்கிறதாகவும் ஆனந்தம் அளிக்கிறதாகவும் மிகவும் வெளிச்சமானதாகவும் மிகவும் இனிமையானதாகவும் இருக்கிறது. Absolute sovereignty is what I love to ascribe to God. தேவனாகிய கர்த்தரை நான் நினைக்கும் போது, தேவனாகிய கர்த்தருக்கு முழு சர்வ ஆளுமையையும் நான் உரித்தாக்குவது, அதை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இங்கே இந்த ஒரு கருகலான சப்ஜெக்ட்ஸை நாம் ஏன் வெளிப்படையாக பகிரங்கமாக நாம் கொண்டு வர விரும்புகிறோம் என்றால், இது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் மேலே, நம் தேவனாகிய கர்த்தரின் மேலே ஒரு பெரிய அன்பு என்கிற ஒரு ஜுவாலையை, ஒரு அக்கினியை உண்டாக்குகிறது. நம்முடைய ஆராதனைகள், ஜான் பைப்பர் எப்பவும் சொல்லுகிற மாதிரி ஒயிட் ஹாட் வர்ஷிப், அந்த ஆராதனை அனல் பெற்ற ஆராதனையாக, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஆராதனையாக
தேவன் சுகந்த வாசனை பலியாக முகர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆராதனையாக வரும். இந்த நம்முடைய அந்த தமிழ் திருச்சபைகளிலே இந்த ஆராதனை அனலுள்ளதாக அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும் என்கிற அந்த ஆதங்கத்தில் தான் இதை கொண்டு வருகிறோம். நன்றாக நன்றாக திரும்பவுமாக ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். இட் இஸ் நாட் அன் அகடமிக் டிஸ்கஷன். அப்படி செய்வதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல, நான் படித்தவன் அல்ல. இது ஒரு கல்வி சார்ந்த மனதளவிலே ஆர்கியூ பண்ணுகிற, இது இப்படியானால் இது இப்படி, இது இப்படியான அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணுவதற்கு நானோ நீங்களோ தகுதியுடையவர்கள் அல்ல. அது நமக்கு பொருள் அல்ல. ஆனால் பிளெயினாக எழுதியிருக்கிற இந்த சத்தியத்து நிமித்தமாக எனக்குள்ளே தேவன் பால் ஒரு அன்பு உண்டாகிறது. அதற்காக தான் இந்த சீர்திருத்தத்திற்காக போராடின தேவனுடைய பிள்ளைகள் அந்த அடிப்படையில் தான் போராடினார்கள். போராடுவதற்காக அல்ல, மிகவும் தாழ்மையோடு இந்த காரியங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாம் முனைந்து நிற்கிறோம். அருமையானவர்களே, இந்த காரியம் தொடர்ந்து அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இதை குறித்து ஜான் மெக்கார்தர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியா ஒண்ணு இருக்குது, அது நம்ம வாசிக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அது பரவாயில்ல, இன்னொரு டைம் பார்க்கலாம். ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாம இப்போ பேசின இந்த காரியம் 2வது பேராகிராஃப்ல, டிவைன் சாவரனிட்டி வில் இன்ஃபார்ம் யுவர் வர்ஷிப். இந்த ரட்சிப்பின் திட்டத்திலே அல்லது ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை என்பது விசுவாசிகளுக்குள்ளே ஆராதனையை தூண்டும். விசுவாசிகளுக்குத்தான் இது, நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும். அண்ட் தி அதர் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஏரியால கொஞ்சம் இப்ப நம்ம தொட போறோம். இந்த ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர்தான் கடினப்படுத்துகிறான். தேவன் தான் ஒருவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையிலே வைக்கிறார். ஆனால் அவன் கடினப்பட்டிருக்கிறதற்கு அவன்தான் பொறுப்பாளி. அதுதான் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ இந்த ஏரியா நம்ம படிக்கும்போது இது என்ன செய்தான், the human responsibility will motivate your evangelism. அப்படியானுள்ளே இந்த ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற அந்த ஏரியா இன்றைக்கு நாம கொஞ்சம் பார்க்க போகிறது. அது நம்மை எஃபெக்டிவான பேஷனேட்டான ஒரு அனல் கொண்ட ஒரு சுவிசேஷ ஊழியத்திற்கு நம்மை உந்தி தள்ளும், அல்லது அனல் கொண்ட ஒரு மிஷனரி ஈடுபாட்டுக்கு நம்மை உந்தி தள்ளும். அது இல்லாதபடி ஒரு அகடமிக் ஆர்கியூமெண்ட்டுக்கு கொண்டு போகுமானால் நம்மள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இன்னும் இந்த ஜான் மெக்கார்தர் சொன்ன இன்னொரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கடைசியில வைத்திருக்கிறேன், அது வேண்டாம், முடியுமானால் நம்ம அதை படிப்போம். அதனுடைய சாராம்சத்தை நான் இங்கே சொல்லிவிடுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் இத்தனை வருடங்களாக நான் அவரையும் கூட அந்த ஸ்காலர் செயின்ட் கூட்டத்திலே சேர்க்கிறேன். அவர் சொல்லுகிறார், இத்தனை ஆண்டுகளாக இந்த சப்ஜெக்ட்ஸ்ல நான் அநேகம் கேள்விகளை கேட்பவர்களுக்கு அநேகமாக பதில் சொல்லி இருக்கிறேன். அநேக கூட்டங்களிலே நானும் அதிகமாய் ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறேன். ஆனால் அதனுடைய சாராம்சம், அதனுடைய முடிவு என்னவென்றால், இந்த 2 சத்தியமும் பேரலாக போய்கொண்டிருக்கும். இந்த 2ஐயும், அதாவது தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையும் மனிதனுடைய பொறுப்பும் ஒன்றை ஒன்று சேராது. அது 2ம் பேரலாக போய்கொண்டிருக்கும். இந்த 2ஐயும் ஒன்றிணைக்க முயற்சிக்கிறவர்கள் ஏதாவது ஒன்றை நாசப்படுத்துவார்கள் அல்லது 2ஐயுமே நாசப்படுத்தி விடுவார்கள். அதனால அப்படி முயற்சி செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். இங்கதான் நம்ம மணி அடிக்கடி சொல்லுகிற அந்த வசனம், உபாகமம் 29:29. தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தோடு நீ நிறுத்து. இதுலதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறபடி
இதுலதான் நீ மனுஷன் என்பதை விளங்க பண்ணுகிறாய், நான் தேவன் என்பதை விளங்க பண்ணுகிறேன். நீ மனுஷன் என்கிற பொறுப்பிலே இதை ஏற்றுக்கொண்டு என்னை நம்புவதுதான் வழி, வேறு வழியே கிடையாது. ஆனாலும் நமக்கு சில க்ளூஸ், என்னுடைய மனதுக்கு ஆறுதலாக இருந்த ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அதுலதான் முதலாவது ஒரு சில பேசேஜஸ், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், the famous ஐசாயா 6th சாப்டர்ல நமக்கு ரொம்ப ஃபேமஸான மிஷனரி சாப்டர். ஆனா அதுல அந்த 8வது வசனத்தோடு கூட பொதுவாக நாம் நிறுத்தி விடுகிறது வழக்கம். நானும் அப்படி நிறுத்தி இருக்கிறேன். என்ன, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பொதுவாக பிரசங்கிமார்கள் இதுவரை எடுப்பதைத்தான் விரும்புவார்கள் நேச்சுரலி. அதோடு கூட மிஷனரியாக செல்வதற்கான ஒரு அழைப்பு அல்லது ஊழியத்திற்கான ஒரு அழைப்பு வரும். நம்முடைய எம்பிடிசி பாடத்திட்டத்திலையும் அது இருக்குது. ஆனால் அருமையானவர்களே, இப்படி ஏசாயாவை மிஷனரியாக அனுப்பும்படியாக அழைத்த தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தியை சொல்லும்படியாக அனுப்புகிறார் என்பதுதான் மிக முக்கியம். 9வது வசனம், அப்பொழுது அவர் நீ போய் என்ன சொல்லணும்னு சொல்றாரு. ஆண்டவரே, இதுவும் அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்கிற அந்த கமிட்மெண்ட்டுக்கு வரும் பொழுது என்ன சொல்லணும்? நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். 10வது வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும், அந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியம், நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனாலும் நாம் இப்பொழுது இணைந்து திரும்பவுமாக படிக்கிறோம். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி, அதாவது கடினப்படுத்தி, அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டேட்மெண்ட் இல்ல? ஏசாயா என்ன சொல்லுவாரு? ஏசாயா எப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறார். இதற்கு முன்னால அவர் ஐயோ அதமானேன் என்று சொன்னதை காட்டிலும் இதற்கான ஃபீலிங்ஸ் இதுக்குள்ள இம்ப்ளைடு தான். இது நமக்கு வெளிப்படையா தெரியல அவர் எப்படி ஃபீல் பண்ணாருன்னு சொல்லி 11வது வசன தொடக்கத்துல சொல்றாரு, அப்பொழுது நான் ஆண்டவரே எது வரைக்கும் என்று கேட்டேன். அதுல அவருடைய ஆதங்கத்தை பார்க்க முடியுது. அந்த ஒரு ஃப்ரேஸ்ல, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லும்படியாக அல்லது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் நடப்பிக்கும்படியாக. இதுல இம்ப்ளைடான மீனிங் உங்களுக்கு ரியலைஸ் பண்ணீங்களா? என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படி ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் நடுவிலே சென்று தேவனாகிய கர்த்தர் இப்படி சொன்னார் என்று ஒரு சொல்லும் பொழுது, தேவனுடைய செய்தியோடு கூட அங்கே போகும்போது, தேவனுடைய செய்தி அவர்களுக்கு எத்தனையோ தரம் சொல்லப்பட்டது, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். சொல்ல சொல்ல அவர்களுடைய இருதய கடினம் அதிகமாகி கொண்டே போகிறது. அதான் அந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் சொன்ன அந்த பிரின்சிபிள். The principle is, இந்த ஏசாயா சென்று அவர்களுக்கு இதை பிரசங்கிக்கும் போது அவர்களுடைய இருதயம் இன்னும் கொளுத்ததாகும், இன்னும் அவர்கள் குணப்படாமல் ஆவார்கள். அவர்களுடைய கண்கள் இருக்கும், மாம்சீக காரியங்களை அவர்கள் பார்ப்பார்கள், ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் காண முடியாது, தேவனுடைய மகிமையை அவர்களால் பார்க்க முடியாத அந்த நிலைமை. ஸோ அடுத்த ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். அந்த ஸ்லைட் ஓகே. அதுல இருக்கிற ரோமர் 11:7-8, ஏசாயா 29:10 அந்த வசனங்களை நீங்க குறித்து கொண்டு உங்க நோட்ஸ் இருக்கும், நீங்க வீட்டுல போய் வாசிங்க, பிறகு வாசிக்கலாம், வீட்டுல தான் இருக்கிறோம்.
அப்புறமா நம்ம வாசிக்கலாம். மேபி நீங்க நிதானமா டைம் எடுத்து அந்த வசனத்தோடு கூட இந்த வசனங்களையும் நீங்க வாசிங்கன்னு சொன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அதிகமான ஆழமான கருத்துக்கள் அதுல இருப்பதை பார்க்க முடியும். ரோமர் 11:7-8 அதுலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏசாயா 29:10 சங்கீதம் 69:22-23 இன்னொரு வசனம், ஆக்சுவலா உபாகமத்துல ஒரு வசனம், எல்லாத்தையும் அங்கே அவர் கோட் பண்ணுகிறார். ஸோ அதை நம்ம கடந்து போவோம். அருமையானவர்களே, இந்த சத்தியம் அல்லது இந்த கான்செப்ட், அதாவது தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையும் மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் எல்லா இடத்திலும் பரம்பி இருக்கிறது. அநேக இடங்களிலே நாம் பார்க்க தவறி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாக நமக்கு இந்த சாவியை போன்ற இந்த போதனையை நமக்கு கொடுக்கிறதுனாலே நாம் இதை அந்த கண்ணோட்டத்திலே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள ஏது உண்டாகிறது. அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதையும் நம்ம ஃபுல்லா படிக்க மாட்டோம், நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த பேசேஜ் நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு பேசேஜ், உங்களுக்கு மிகவும் நன்றாக தெரிந்த ஒரு பேசேஜ் தான். ஆனால் ஒருவேளை ஒரு சிலர் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்த்திருக்க மாட்டீங்களா இருக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 27-30 வரையிலும் உள்ள அந்த பேசேஜ்ல நம்ம MPTCல அதிகமாக 28-30 வரைக்கும் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் 27வது வசனத்தை பாருங்க. அந்த 27வது வசனம் அந்த தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான சத்தியம். என்ன சொல்லுகிறார்? சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வெரி கிளியர், கிறிஸ்டல் கிளியர், பிளெயின் டேர்ம்ஸ்ல ஏசாமி சொல்றார். ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்த வசனங்கள் நமக்கு தெரியும். சோ எப்படி அந்த ஜான் மெக்கார்தர் சொன்ன மாதிரி ரெண்டும் பேரலா போகுதுன்னு சொல்லி பாருங்க. 27வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சமுதாயத்திலே எத்தனையோ பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது, ரட்சிக்கப்படாமல் மரித்திருக்கும் போது எனக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால், அவர் சித்தமுடையவராய் என்னை தனிப்பட்ட முறையிலே தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த 27வது வசனத்தை படிக்கும் போது எனார்மஸான ஒரு அனல் நமக்குள்ளே உண்டாகிறது. கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வர்ஷிப் அங்கே உண்டாகிறது. ஆராதனை எமர்ஜ் ஆகிறது, உற்பத்தி ஆகிறது. ஆனால் 28வது வசனம் ஜான் மெக்கார்தர் சொன்ன மாதிரி அது இவாஞ்சலிசத்துக்கு மாத்திரம் இல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், ஆல் who are heavy laden. இன்றைக்கு ஒருவேளை நாம விசுவாசிகளா இந்த வேதத்தை ஆராயும் போது கூட, ஒருவேளை யாரும் இந்த சபைக்கு வெளியே இருந்தால் அல்லது இந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம் இல்லாமல் இருந்து, நான் மறுபடியும் பிறந்தேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியாமல் இருந்தால், உங்களுக்கு அழைப்பு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யாரா இருந்தாலும் என்னிடத்திலே வரலாம். ஒருவேளை 10 கொலை நேத்துதான் செஞ்சிருக்கா, அப்படி யாரும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய அழைப்பு, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வரலாம். என்னிடத்தில் வருகிறவன் ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. சோ இந்த பிரின்சிபிளை தான் நீங்க பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். சோ அதே பிரின்சிபிளை நம்ம அடுத்த ரெஃபரன்ஸ்லயும் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1-11 வசனங்கள்ல, அதை இப்போ நம்ம படிக்க வேண்டாம். அந்த பிரின்சிபிளை மாத்திரம் நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நிதானமா, இது நமக்கு நல்ல ஃபெமிலியரான பேசேஜ் தான்.
3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 20 வசனம் வரையிலும் ஒரு பேசேஜாக நாம் எடுத்துக்கொண்டோமானால், அந்த 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரையிலும் இயேசு நிக்கோதேமுவுக்கு பர்சனலாக மறுபடியும் பிறக்கிற காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அங்கே நாம் அப்சர்வ் பண்ண வேண்டிய காரியம், 3 முறை, வேற எந்த பேசேஜ்லயும் இப்படி அந்த 10 வசனங்களுக்குள்ளே 3 முறை மெய்யாகவே மெய்யாகவே என்கிற அந்த டேர்ம் ஆண்டவர் யூஸ் பண்ணுகிறார். அது மிக 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 முக்கியமான ஒரு டேர்ம். வெரிலி வெரிலி ஐ சே unto you, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இட்ஸ் வெரி ஷுர். நம்முடைய குடும்பத்துல யாராகிலும் இன்றைக்கு அப்படி இருந்தா, இந்த கொரோனா காலம் ஒரு நல்ல காலம் அருமையானவர்களே. ஒருவேளை இதை குறித்த பயத்திலே ஒருவேளை அநேகர், எல்லாரும் சொல்ல முடியாது, அநேகர் இருக்கிற வேளையில நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா, மறுபடியும் பிறந்தீர்களா என்று நீங்கள் கேட்கும் போது உங்களால ஆமான்னு சொல்ல முடியுமான்னு சொல்லி நம்ம தயவு செய்து தைரியமாக பேச ஆரம்பிப்போம். சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். Don't imagine that you will enter into the kingdom of God without having this experience. தேவனாகிய கர்த்தர் இந்த அனுபவத்தை ஒருவனுக்கு கொடுக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அதற்கு அந்த கான்வர்சேஷன்ல இருந்து நமக்கு நன்றாக தெரிகிற ஒரு காரியம் என்னவென்றால், நிக்கோதேமு அதற்கு இணங்கவில்லை. அதை அவனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையிலே தான் இருக்கிறான். அப்படியே இருக்கிற நிலைமையிலே 12வது வசனத்திலிருந்து ஆண்டவர் ஷிஃப்ட் ஆகி அந்த காரியத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு பேசுகிறார். அதுலதான் நம்முடைய ஃபேமஸான அந்த காஸ்பல் வேர்ஸ், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற வசனம் எல்லாம் அதுல வருகிறது. அந்த குறிப்பிட்ட வசனங்களிலே, அதாவது 9 வசனம் என்று நினைக்கிறேன், அந்த 9 வசனத்துல 7 முறை விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறது. சோ பாருங்க, அதுலயும் எப்படி அப்போஸ்தலனாகிய யோவான் ரொம்ப அழகாக அமைத்திருக்கிறார் என்று. சோ முதலாவது, மறுபடியும் பிறத்தல் என்கிற காரியம் முழுக்க முழுக்க தேவனே செய்கிற காரியம். நிக்கோதேமு கேட்கிறான், ஒருவன் மறுபடியும் அவனுடைய தாயினுடைய கர்ப்பத்துல பிரவேசித்து பிறக்க கூடுமோ? அதாவது தான் செய்கிற அல்லது மனுஷன் செய்கிற முயற்சியை தான் அவன் மேற்படுத்துகிறான். ஆனால் ஆண்டவர் அதை தான் அடித்து அடித்து சொல்கிறார், அல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது காற்று எந்த திசையில இருந்து வருது, எங்க போகுதுன்னு உனக்கு தெரியவே தெரியாது, அது மாதிரி பறக்க வேண்டும், அது மாதிரி பிறக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அடுத்த பகுதியிலே, அடுத்த பேராகிராஃப்ல அல்லது அதே பேராகிராஃப்ல அடுத்த பி பார்ட்டாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லுகிறார். சோ விசுவாசிக்கிறதும் விசுவாசியாமல் இருக்கிறதும் மனிதனுடைய பொறுப்பு. விசுவாசியாமல் இருந்தால் அவன் தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்னைக்கு உள்ளானவன் என்பதிலே எந்த மாற்றும் கிடையாது. சோ தொடர்ந்து சில வசனங்களை படிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 48 கண்டிப்பாக நான் படிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்போஸ்தலர் 13:48. ஓகே, தேங்க்யூ. வாங்கோ. புறஜாதியார் அதை கேட்டு, சோ இது எங்க நடக்குதுன்னு சொன்னா, அந்தியோகியாவில் உள்ள அந்தியோகியா பட்டணத்திலே புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசியாததும் விசுவாசிக்கிறதும் மனிதனுடைய பொறுப்பு. ஆனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு வார்த்தை அங்கே ஆட் பண்ணப்பட்டிருக்கிறது. சோ நாம் இன்று விசுவாசிக்கிறோம் என்றால், விசுவாசிக்கிறவர்களாக
கண்டினியூஸாக அவருடைய சுவிசேஷத்திலே நாம் விசுவாசம் வைக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்றால் நம் நியமிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல் அளிக்கும், எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியம். ஸோ தொடர்ந்து மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை, இந்த ரெண்டையும் இணைக்கிற விதமாக சில வசனங்களை பார்ப்போம். ஆனால் அருமையானவர்களே, திரும்பவும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன், இதன் மூலமாக ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்பிரிட்டோட இருக்கிறவர்களுக்கு இது ஒரு பதில் கொடுக்காது. ஆனால் எனக்கு இது ரெண்டும் ஓரளவுக்கு ஹார்மனைஸ் ஆனது மாதிரி, ஹார்மனைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் இதிலிருந்து சில இன்சைட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் என்று எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கும் அப்படி கிடைக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ யோவான் எழுதின சுவிசேஷம், முதல்ல யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 24 27. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 24 27 வரையிலும் உள்ள போர்ஷன்ஸ். இது எல்லாமே நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த வேர்சஸ் தான். ஆனால் இந்த வசனங்களை நாம் திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை படித்தாலும், தினமும் காலையிலையும் மாலையிலையும் படித்தாலும், அது நமக்கு புது ஜீவனைய, புதிய எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அந்த கண்ணோட்டத்தோடு படிப்போம். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். எப்பொழுதுமே ஒரு கூட்ட மக்கள், பெரும் கூட்ட மக்கள், அது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், பெரும் கூட்டமான மக்கள், நன்றாக படித்தவர்கள், ஸ்காலர்ஸ், அவர்கள் இந்த ஆண்டுடைய எஸ் சுவாமியுடைய அவருடைய அந்த தர்க்கம், அவருடைய உபதேசங்களுக்கு குழம்பி போகிறவர்கள் இருப்பார்கள். ஸோ அந்த கூட்டம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 25, அதை உங்களுக்கு சொன்னேன், அதை நான் உங்களுக்கு சொன்னேன், தெளிவாக சொன்னேன் என்று சொல்லுகிறார். பட் அவங்களுக்கு கேட்கல. இந்த வார்த்தைகளை நன்றாக நாம நினைவுக்கு கொண்டு வருவோம். காண்கிறது, கேட்கிறது, ருசிக்கிறது, இதுதான் நமக்கு. சோ இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை, நீங்கள் விசுவாசிக்கவில்லை. மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நாட் பிலீவிங். நீங்க விசுவாசிக்காததற்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. 26, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசமாயிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, இயேசு இங்கே யூதர்களுக்கு பேசுகிறார், மிக முக்கியமான யூதர்களுக்கு பேசுகிறார், யூதர்களிலே தலைவர்களுக்கு, பெரும் புள்ளிகளுக்கு பேசுகிறார். எவ்வளவு பிளெயின் டேர்ம்ஸ்ல சொல்றாருன்னு சொல்லி பாருங்க. நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இஃப் யூ ஆர் ஆஃப் மை ஷீப், நீங்கள் என்னுடைய ஆடுகளாய் இருப்பீர்களானால், யூ கேன் நாட் பட் ரெசிஸ்ட் மை வேர்ட். அது வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேளாமல் இருக்க முடியாது. implied meaning. தேனிலும் தேன் கூட்டிலிருந்தும் ஒழுகும் தெளி தேனுமாயிருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய வார்த்தையை ரசித்த அப்படிப்பட்ட யூதர்கள் ஒரு சிறிய கூட்டம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மேசியாவின் வார்த்தைகள்
அந்த வார்த்தைகளுக்கு ஒத்து இருக்கிறது. அவர்களுக்கு ரெசிஸ்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஃப்ரம் மை காட். பழைய ஏற்பாட்டின் அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து தேனிலும் தேன் கூட்டிலிருந்தும் ஒழுகிற தெளி தேனுமாக இருந்ததே, அந்த வார்த்தை மாம்சமாய் நம் முன்னே நிற்கிறார் என்று அவருடைய வார்த்தையிலே ஒரு மதுரத்தை கண்டுகொள்கிறார்கள். அப்படிதான் அந்த மரியாள் கண்டுகொண்டாள். இட் வாஸ் யூனோ, அவளுக்கு எழும்பி போகவே மனதில்லை. அவருடைய பாதத்திலே ஒரு பித்து பிடித்தவளை போல உட்கார்ந்து இருக்கிறாள். அவருடைய சகோதரி இன்னொரு காரியத்திலே பித்து பிடித்தவளை போல ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இவளுக்கு கண்டிப்பாக அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஆட்டிடியூட் உண்டு. பட் she forgot it. ஆனால் அவள் அதை மறந்து போனாள். ஏனென்றால் இங்கே ஒருவர் இருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. I cannot resist but to sit at his feet. அவருடைய பாதத்திலே உட்காருவதை, அவருடைய வார்த்தைகளை கேட்பதை எந்த காரியமும் தடுத்து விட முடியாது. There is no power on earth to resist us. சைனாவில் நடக்கிற நமக்கு காரியம் நமக்கு தெரியும்ல. அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ்ல வேதாகமத்தை அவர்கள் வெளிப்படையாக யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அதிகாரமாக அவர்கள் அதை மனப்பாடம் செய்து வைத்து அதை பயன்படுத்துகிறார்கள். Communism government can't stop using the hard copy of the Bible or even soft copy. ஆனா நம்முடைய மைண்ட்ல இருக்கிற, பிரெயின்ல இருக்கிற அந்த சாஃப்ட் காப்பிய அவங்க ரெசிஸ்ட் பண்ண முடியாது. So beautiful. அடுத்த பகுதிக்கு நாம் செல்லலாம். அடுத்த ரெஃபரன்ஸ் அதுல யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 6வது வசனம். ஆறுல இருந்து எத்தனை வசனம் போட்டிருக்கோன்னு தெரியல. ஓகே, எனிவே 6ல இருந்து ஓகே 6 மட்டும் வாசிக்கலாம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். மத்தேயு 11:27 நம்ம வாசித்தோம் இல்ல? நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். பியூட்டிஃபுல் இல்ல? அவர்கள் எப்போ? அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். உலக தோற்றத்திற்கு முன்பே அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அப்ப நான் உலகத்துல வந்த போது அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். They cannot resist but to accept the word of God. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். ஆகையினாலே அவர்களை நீர் எனக்கு தந்த போது, நான் அவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதித்த போது, நான் என்னுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு பேசின போது அவர்கள் அதை கை கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனத்துக்கு போலாம். எஸ், சாரி 17:6. ஒரு சில வசனங்களை கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். நான் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். பார்க்கலாம் எவ்வளவு நேரம் முடியும், இல்லாட்டி மீதியை நம்ம பிறகு வாசிக்கலாம். எல்லாமே தெரிந்த வசனங்கள் ஆயினும் இந்த மாலையிலே திரும்பவும் வாசிப்பதும் தியானித்ததும் இன்பம் கொடுக்கக்கூடிய நேரம். அதனால எதை விட எதை படிக்கன்னு தெரியல. தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். தீத்து 1:3. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல், தமிழ்ல ஆதி காலம் முதல்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பிஃபோர் த ஏஜஸ் பிகான். பிஃபோர் த ஏஜஸ்
began. காலங்கள் உருவாவதற்கு முன்னே அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக, அப்பதான் ஏஜஸே இல்லை, இட்டர்னிட்டி. சோ பிஃபோர் த ஏஜஸ் பிகான், காலங்கள் உருவாவதற்கு முன்னே, ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் திரும்பவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. நாம் தான் விசுவாசிக்கிறோம், ஆனால் அந்த விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விசுவாசிக்கும்படி அருளப்படுகிறது. அல்லது அவருடைய தெரிந்து கொள்ளுதல், நான் சொல்ல வருகிற காரியம், என் ஆடுகள் என் சத்தத்தைக்கு செவி கொடுக்கும். சோ இந்த சத்தத்தை எல்லா ஆடுகளும் கேட்கிறது, எல்லா மக்களும் கேட்கிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு அது ரெசிஸ்ட் பண்ண முடியாம அவருக்கு பின்னால பைத்தியமா போனோன்ட்டு ஒரு ஒரு ஏர்ஜ உண்டாக்குது, இருதயத்துக்குள்ளே ஒரு உணர்வை உண்டாக்குகிறது. உணர்வு என்று சொல்வதை காட்டிலும் ஒரு ஃபோர்ஸ உண்டாக்குது. அதுதான் விசுவாசம் என்று சொல்கிறேன். அதுதான் விசுவாசம். அப்போ என்னது, நான் தான் விசுவாசிக்கிறேன், ஆனா இந்த விசுவாசத்திற்கு நான் காரணகர்த்தா அல்ல. ஏனென்றால் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள இனிமையான வார்த்தைகளை பேசுகிற ஒருவர் எனக்கு முன்னே இல்லாவிட்டால், அல்லது அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தாவிட்டால் என்னால முடியாது. So I think you are getting the point. அந்த பவர். சோ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கன்வர்ஷனை பாருங்க. சோ எதற்காக நான் இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டியது என்றால், அருமையானவர்களே, ரீசெண்டா நான் ஒரு பைபிள் ஸ்டடியில பேசும்போது கூட இதுல நன்றாக படித்த ஒருவருக்கு பிரச்சனை இருந்தது. ஏனென்றால் இதை ஏதோ ஒரு சோர்ஸ்ல, நமக்கு அது எப்படி வந்ததுன்னு தெரியாது, நாம் எப்பொழுது வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறோமோ, ஆதாம் ஏவாளுடைய கதையிலிருந்து, அப்பொழுதே சமுதாயத்திலே சபைகளிலே இருந்த போதனையா அல்லது எப்படி வந்ததுன்னு சொல்லி தெரியாது, மனுஷனுக்கு ஆண்டவர் ஃப்ரீ வில்ல கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரியம் அப்படியே மனதுக்குள்ள இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு. அருமையானவர்களே, அப்படி சோ ஆகினாலேதான் இதை நாம் இதை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய ஆப்சர்வேஷன்ல பெரும் பான்மையான விசுவாசிகளுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு இதை அங்கீகரிக்க முடியாததற்கு காரணம், சிறு வயதிலிருந்தே அல்லது எப்பொழுது வேதத்தை படித்தோமோ அப்பொழுதிலிருந்தே இந்த ஒரு காரியம் ஏதோ ஒரு முறைமையிலே நம்முடைய மனதிலே ஆழமாய் பதிந்து விட்டது. ஆனால் அது ஒரு முட்டாள்தனமான காரியம். ஃப்ரீயாக சுதந்திரமாக தெரிந்தெடுத்தலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே தவிர ஃப்ரீ வில் கொடுக்கப்படவில்லை இங்கே. ஏன்னா ஃப்ரீ வில் கொடுத்திருந்தார் என்றால் ஒரு சுயாதீன இச்சையை நமக்கு கொடுத்திருந்தார், சுயாதீனமாக அந்த சுயாதீன சித்தத்தை அவர் கொடுத்திருப்பார். ஆனால் எல்லாருமே விசுவாசித்திருப்பார்கள் அல்லது விசுவாசிக்க முடியாதபடி இருக்கும். சோ இந்த சுயாதீன இச்சை அல்லது சுயாதீன சித்தம் மாத்திரம் நமக்கு இருக்குமா? சுயாதீன சித்தம் நமக்கு இருக்குமானால் இப்படி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வருகிற ஒரு டிசையர், ஒரு நமக்கு முன்பதாக நின்று ஒரு வார்த்தைகளை பேசுகிறவருக்கு அல்லது தம்மை வெளிப்படுத்துகிறவருக்கு அந்த சக்தி நம்முடைய சித்தத்தை காட்டிலும் பெரிதான ஒரு சக்தியாக இல்லாவிட்டால் நாம் கீழ்ப்படிய முடியாது. சோ குறிப்பாக நமக்கு சுயாதீன சித்தம் இருக்குமானால், சுயாதீன சித்தம் அவ்வளவு ஒரு கரப்ட், அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங், அது படைத்த தேவனிடத்திலே போகாது. ஆனால் அந்த சுயாதீன சித்தத்தை ஓவர்கம் பண்ணி இன்னொரு காரியம் நம்மளை கிரியேட் செய்கிறது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுயாதீன சித்தம் என்ன? அவருடைய சுதந்திரமான சித்தத்தின்படி அவர் கிறிஸ்தவர்களை
எங்கு கண்டாலும் அவர்களை இழுத்து அவர்களை சிறைச்சாலைக்கு கொண்டு போகவும் அவர்களை கொலை செய்யும்படியான அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் வில்டு பர்சன், இந்த ஸ்ட்ராங் வில்லோடு கூட தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது அருமையானவர்களே, the change was instantaneous. அது கடந்த வாரத்துல நிறைய நான் மெடிடேட் பண்ணேன். அவர் ஒரு டயலாகுக்கு போகல. அவரை இவ்வளோ பெரிய ஸ்காலர், இவ்வளோ பெரிய கல்வி கற்றவன், இவ்வளவு அறிவு படைத்தவன், ஆகையினாலே அவனை ஒரு டயலாக், அப்போ பவுல இந்த 12 அப்போஸ்தலர்கள் கூப்பிட்டு அவனோட டயலாக் நடத்துவோம். டயலாகுக்கு அவர் வரவும் மாட்டாரு, அவரோட யாரும் பேசவும் முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங் வில். ஹியர் நோ டயலாக் இஸ் ஒர்க்கிங். ஒரு மொமெண்ட், அடுத்த மொமெண்ட் அவனுடைய சித்தம் முழுமையாக மாறுகிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? எந்த ஆண்டவருக்கு விரோதமாக சென்று கொண்டிருந்தானோ அந்த ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? சுயாதீன சித்தம் அல்ல. அடுத்த வசனம், அடுத்த பகுதிக்கு நாம போவோம். தீத்து 1:3-4 நிக்கிறோம். தீமோத்தேயு 1:9 அந்த காரியங்களை நம்ம 2 தீமோத்தேயு 1:9 நம்ம விட்டுருவோம். எபேசியர் 1:4-6 வாசிக்கலாம். எபேசியர் 1, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்படின்னா இன்னும் நமக்கு வசனங்கள் உண்டு. 1 பேதுரு 1வது அதிகாரத்துல இயேசு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டார். அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளே உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, 5வது வசனம், பிரியமானவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, இந்த கிருபையும் அப்பொழுதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் 1 தீமோத்தேயு அந்த ரெஃபரன்ஸ்ல நம்ம படிக்க முடியும். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். இதுல நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது போல நமக்கு தோன்றலாம். ஆனால் ஒரு கூட்டத்தை தான், ஆனால் அப்படி நம்ம படிக்கும்போது he chose us, நம்மை என்று படிக்கும்போது அது சிங்குலரா ப்ளூரலா, ஒரு கூட்ட மக்களை உலகத்திலிருந்து பல்வேறு ஜெனரேஷன்ல இருந்து ஆண்டவர் தெரிந்து எடுத்திருக்கிறதை சொல்லுகிறாரா இல்லது தனிப்பட்ட முறையிலே சொல்லுகிறாரா என்பதை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, அதுல நம்ம பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார். அந்த காரியங்களை நம்ம பிறகு நம்ம திரும்பவும் தியானிக்கலாம். இங்கே இந்த தொடர்ந்துள்ள ரெஃபரன்சஸ்ல வெளிப்படுத்தல் 13:7-8, வெளிப்படுத்தல் 17:8 அதை நீங்கள் படிக்கும் பொழுது ESV அல்லது NLT நீங்க படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் என்று மிக மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அநேக ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கிறது. ஆனால் பல வேத வசனங்களை நாம் பார்க்கும் பொழுதும் அநேக வேத பண்டிதர்கள், செயின்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் என்று நான் சொல்லுகிறேனே, அவர்கள் மிக தெளிவாக இந்த வசனம் இந்த ESVல NLTல கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் சரியான மொழிபெயர்ப்பு. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பெயரை எழுதியிருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் அதிலே பார்க்க முடியும். ஸோ இந்த தெரிந்தெடுப்பு
பர்சனலாக இருக்கிறது என்கிற காரியத்தை மாத்திரம் நாம வாசித்து இன்றைக்குள்ள காரியத்தை நம்ம முடிக்கலாம். இன்னொரு செட் ஆஃப் வேர்சஸ் இருக்கிறது, அதை நாம ஆண்டவர் சித்தமானால் அடுத்த வாரம் பார்ப்போம். உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் எனக்கு முக்கியம். நம்ம இப்பொழுது தூரத்துல இருக்கிறபடினாலே எப்போனாலும் நீங்க கூப்பிடலாம், நாம் பேசுவோம். இந்த பைபிள் ஸ்டடியை நாம இன்னும் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம செய்யலாம் என்று. ஸோ 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அல்லது இதற்கு முன்னால நாம படித்த வசனங்களில் எல்லாமே நம்மை தெரிந்து கொண்டார், நம்முடைய பேரை எழுதினார், எழுதப்பட்டவர்கள் என்று வரும் பொழுது அது கூட்டமான ஒரு திருச்சபையை குறிக்கிறது என்பது உண்மைதான். ஆனாலும் கூட அருமையானவர்களே, அது பர்சனலாக இருக்கிறது என்பதற்கு மிக தெளிவான ஒரு எடுத்துக்காட்டு நாம் இந்த பகுதியில நான் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:26 நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பேசேஜ் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் கொரிந்திய சபைக்கு, மக்களுக்கு, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்லுகிறார். கொரிந்திய சபை மக்களுக்கு சொல்லுகிறார், உங்களிலே மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. அதாவது உங்களில், கொரிந்திய விசுவாசிகளே, உங்களில் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. உண்மைதான், அவங்களுக்குள்ள மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை அப்படின்ட்டு அவர் ரியாலிட்டியை சொல்றார். பிரபுக்கள் அநேகர் இல்லை. கொரிந்திய சபையே, உன்னிடத்திலே அப்படி இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியம் போல இருக்கிற முட்டாள்களை போல இல்ல, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அநேக வேளையில நம்மால சில காரியங்களை விசுவாசிக்க கூட முடியல, டவுட் பண்ணுகிற கூடிய அப்படிப்பட்ட பலவீனர்கள். சோ பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனர்களை தெரிந்து கொண்டார். அவருடைய சாய்ஸ், அவருடைய அந்த எலெக்ஷன், தெரிந்து கொள்ளுதல், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்ட அந்த காரியம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. 28, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அருமையானவர்களே, சோ பலவீனமானவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், நிர்மூடர்கள், ஞானம் இல்லாதவர்கள், அவர்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போது அவர்களால ரெசிஸ்ட் பண்ண முடியாது. பலமுள்ள பவுலே அவரால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. கடைசியா நான் அந்த சகையுடைய காரியத்துல மென்ஷன் பண்ணி மாத்திரம் நான் முடிக்க விரும்புகிறேன். அது நமக்கு நன்றாக தெரிந்த கதையா இருக்கிறதுனால படிக்கணும்னு யோசித்தேன். நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சு பாருங்க. அருமையானவர்களே, அவன் ரிச் பர்சன் தான், ரொம்ப ஒரு தனவந்தனமான மனுஷன்தான், நிறைய பைசா உண்டு அவன்கிட்ட. ஆனா குள்ளமான மனுஷன். அதனால அவன் அந்த பட்டணத்திலே மிகவும் அற்பமானவனாக தன்னை எண்ணிக்கொண்டான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை, எப்படியாவது அது அந்த ஃப்ரேஸ் ரொம்ப அழகா லூக்கா அதை அமைத்திருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வேண்டும் என்று. எத்தனையோ பரிசேயர்கள் அந்த கூட்டத்துல, அவர்கள் அவரை பார்த்தும் அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அநேக வேத பண்டிதர்கள் அங்கே, பரிசேயர்கள், வேத சாஸ்திரிகள், இயேசு எங்கே பிறப்பார் அப்படின்னு சொல்லி பெத்லகேம்ல அவங்க கேட்ட போது அவன் அந்த சாஸ்திரிகளை கூப்பிட்டு கேட்கிறான், அந்த அங்க உள்ள வேத பண்டிதர்களை. உடனே சொல்லிட்டாங்க பெத்லகேம்ல தான். அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இவர்தான் இயேசு, இவர்தான் மேசியா என்று. ஆனால் அவங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கும் போது இங்கே ஒரு அற்பமான மனுஷனுக்கு எப்படியாயிலும் அவரை பார்க்க வேண்டும் என்று அவனுடைய கண்கள் துடிக்கிறது. அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஓடுகிறான், ஒரே ஓட்டம். பாருங்க, ஒரு ரிச் பர்சன், ஒரு
ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய வேலையில இருக்கிற மனுஷன் குடுகுடுன்னு ஓடுகிறது, எப்படியாவது இயேசு வர்றதுக்கு முன்னாடி, அந்த கிரௌட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பாத்திரக்கூடாது, அத்திமரத்துல ஏறுகிறான். நான் அவரை பார்க்க வேண்டும். அவர் பார்ப்பாருன்னு நினைக்கல அவன், அவரை பார்க்காம நான் அவரை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் அதற்கு மாறாக நடந்தது. அப்படி போய்கொண்டே இருந்தவர்ல அப்படி அண்ணாந்து பார்க்கிறார். அவருடைய பார்வை சகேயுவே, என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார, என்னுடைய பேர் இவருக்கு எப்படி தெரியும்? அந்த நாத்தான்வேல் ஆண்டவர் சொல்லுகிறார்ல, நான் உன்னை பார்த்தேன் அத்திமரத்தின் கீழே நீ இருக்கும்போது, நான் உன்னை பார்த்தேன் முதலாவது, ஆகையினாலே நீ என்னை பார்க்க வந்தாய். இன்னும் ஒரு சில கிரேக்கர்கள் வந்து கேட்டாங்க, இயேசுவை காண விரும்புகிறோம். அந்த யோவான் 1 நிறைய பேர் இயேசுவை பார்க்க வந்தாங்க, கண்கள் திறக்கப்பட்டவர்களாக வந்தாங்க. சகேவே, நான் உன் வீட்டுல தங்கணும். எப்படி இருக்கும் அவனுக்கு? இல்ல, he received him, ஏற்றுக்கொண்டான். அதான் விசுவாசம். பெரிய பிரஷஸான ஒரு ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷத்தை கண்டது போல அவரை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுகிறான், ஏற்றுக்கொள்ள வைக்கப்படுகிறான். அந்த பேசேஜ் முடியும் போதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்றது அந்த கதையோடு சேர்ந்த அந்த பேசேஜ். அருமையானவர்களே, it was not because that Zacchaeus was seeking Jesus. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சகேயு உடைய அந்த சகேயுடைய இனிஷியேஷன் அல்ல, அவர் இவனை பார்க்க தான் வந்திருக்கிறார். அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட காலங்களை நினைவு கூறுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை இந்த மறுபிறப்பின் அனுபவம் இல்லாத யாராயிலும் இதை கேட்பீர்களே, ஆனால் முதலிலே வாசித்த அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம், இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி இருந்தாலும் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. வசனத்தை நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய இருதயத்திலே ஒரு சலசலப்பு இருக்குமானால் நீங்கள் அவருடைய மந்தையின் ஆடாயிருக்கலாமே. ஒரே ஒன்று சொல்லுங்கள், உங்களுக்கு நேராக அந்த வார்த்தை வருகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த கொரோனா காலத்துல நமக்கு வேற எங்கேயும் இளைப்பாறுதல் கிடையாது. ஆனால் நம்மளை வருந்தி அழைக்கிறாரே, அவருடைய சமூகத்திலே இதற்கான பரிகாரம் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு, ஆனந்தமான ஒரு சமூகம். அப்படி சமூகத்திலே நித்திய பேரின்பமும் வலது பாரசத்தில் நிரந்தரமான சந்தோஷமும் உண்டு. பிளஷர்ஸ் எவர் லாஸ்டிங். ஆகையினாலே உங்களுக்கு இது ஒரு தருணமா இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் உள்ளத்தில் உள்ள சலசலப்பு அவருடைய வார்த்தை தான், ஏற்றுக்கொள்ளுங்கள். இடத்தில் வருகிறவன் ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஜெபிக்கலாமா?